ஹாய் கைஸ், விசித்ரா மேம் பிக் பாஸ்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூவர் வந்து விசித்ரா மேம் கிட்ட கேட்குறாங்க, பிக் பாஸ்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. விசித்ரா மேம் சொல்கிறாங்க, எல்லாருமே என்ன ஃபேமிலியில் ஒருத்தராக பார்க்குறாங்க, ப்ரெசென்ட் ஜென்ரேஷன்ஸ் கூட என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, ஐ எம் வெரி ப்ரௌடுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே இருக்கும்போது யார் பொய்யா இருந்தாங்க உண்மையாக இருந்தாங்கன்னு கேட்பாங்க. விசித்ரா மேம் சொல்லுவாங்க, அது ஜட்ஜ் பண்ணியிருந்தா நான் டைட்டில் வின்னராக மாறி இருப்பேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்பாங்க. விசித்ரா மேம் சொல்லுவாங்க, ப்ரெசென்ட் ஜென்ரேஷனோட ஆட்டிடியூட், பிஹேவியர், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸெட்ரா அதோட சேர்த்து நாலேஜ் கேதர் பண்ணியிருக்கேன், அது வச்சு நல்ல யூஸாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்பாங்க. விசித்ரா மேம் சொல்லுவாங்க, பிக் பாஸ் அண்ட் ஸ்மால் பாஸோட வாய்ஸை மிஸ் பண்ணுறேன், ஜி ஸ்கொயர் கார்னரை மிஸ் பண்ணுறேன், அங்கேருந்து தான் வந்துட்டு பிக் பாஸில் நடக்கிற விஷயத்தையும் எல்லா வெளில இருந்து ஒரு சைட் மாதிரி வியூவாக இருக்கும், நல்ல வியூவாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸ்மால் பாஸ் ரூமில் இருக்கிற கார்னர் பெட்டை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் வெளில வந்த பிறகு யார் வின் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. விசித்ரா மேம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, மாயாவா இல்லை அர்ச்சனாவா நானும் பார்த்துட்டு இருந்தேன், மக்கள் யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். கடைசி நேரத்தில் மக்கள் எல்லாருமே அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணி அர்ச்சனா வின் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் சொல்லுவாங்க. நீங்கள் உள்ளே இருந்தப்போ யார் ஸ்ட்ராங் கண்டஸ்ட்னு நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. விசித்ரா மேம் சொல்லுவாங்க, யாருமே ஸ்ட்ராங் இல்லைங்க, எல்லாருமே எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாருமே எமோஷனலாக படிப்படியாக ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு விசித்ரா மேம் சொல்லுவாங்க. உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. விசித்ரா மேம் சொல்லுவாங்க, எல்லாருமே என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் தாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும், அதனால எல்லாருமே எனக்கு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னு விசித்ரா மேம் சொல்லுவாங்க. வெளில வந்த பிறகு கண்டஸ்டன்ட் கிட்ட பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. விசித்ரா மேம் சொல்லுவாங்க, நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேங்க, அவங்க இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க கிட்ட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு விசித்ரா மேம் சொல்லுவாங்க. வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜின்னு சொல்லி கேட்பாங்க. வில் பவர் தான் என்னோட எனர்ஜியோட சீக்ரெட்டு, முக்கியமாக என்ன டவுன் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க, நெகட்டிவாக என்ன ஏதாவது பண்ண பார்க்கும்போது அவங்களுக்கு போட்டியாக வந்துட்டு என் வில் பவர் வந்து அதிகமாகும் அப்படின்னு விசித்ரா மேம் சொல்லுவாங்க. உங்களோட அடுத்த பிளான் என்னன்னு கேட்பாங்க. விசித்ரா மேம் சொல்லுவாங்க, நான் பிக் பாஸ்லேருந்து க்ளீன் இமேஜோட வெளில வந்திருக்கேன், ஸோ அந்த குட் ஃபேமுக்கு ஏற்ற மாதிரி என்னோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், விசித்ரா மம்மின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ரோல் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்பாங்க. விசித்ரா மேம் சொல்லுவாங்க, இந்த கேமில் வந்துட்டு என்னோட பர்செப்ஷனில் தான் விளையாடி இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு சர்வே பண்ண பார்த்துருக்கேன், சில இடத்துல சில விஷயங்களை கேட்காம போயிருப்பேன், அதுக்காக நான் வருத்தப்படுறேன், அதுவும் இல்லாமல் சில பேருக்கு என் மேலே ஆதங்கம் இருக்கும், அதையும் லவ்வோடு ஏற்றுக்கிறேன், அதே மாதிரி மக்கள் அனைவரும் எனக்கு தந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு விசித்ரா மேம் அதோட இன்டர்வியூ முடிச்சுக்கிறாங்க. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.